அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் பொழியக்கூடிய ரமலான் மாதத்துல இருக்கோம். ரமலான் மாதத்துடைய இறுதி பகுதி அடைஞ்சு கடைசி 10 நாட்கள்ல இருக்கிறோம். குறிப்பா இந்த இரவு நேரங்கள்ல அல்லாஹ்விட்ட அதிகமா கையேந்தி அல்லாஹ்விட்ட அதிகமா துவா செய்யக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். அப்படி துவா செய்யும் பொழுது என்னெல்லாம் துவா செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறது தொடர்பா நம்ம ஏற்கனவே காணொலிகளை பதிவேற்றிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை குறித்து சொல்றாங்க. 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 4 அடிப்படைகளை கொண்டு. ஒன்று புற அழகு, பிசிக்கல் அப்பியரன்ஸ், அப்புறம் செல்வம், அப்புறம் குடும்ப பாரம்பரியம், அப்புறம் மார்க்க விஷயங்கள், மார்க்க ஈடுபாடு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 4 காரணங்களை சொல்லி இந்த 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுது சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்க, அது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆண் அல்லது பெண் தனக்கு திருமணம் பண்ணணுங்கிற எண்ணத்துல மாப்பிள்ளையோ அல்லது மணமகளோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற பட்சத்துல தனக்கு வர இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை குறித்து அவங்க இம்மாதிரியான துவாவை செய்யலாம். செய்யறதுக்கு முன்னாடி தன்னை முதல்ல மார்க்கத்துல ஈடுபடுத்திக்கிட்டு தான் முதல்ல மார்க்கத்துல சரியா இருக்கிறோமாங்கிறத சரி பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல அல்லாட்ட கையேந்தணும். யா அல்லாஹ், எனக்கு அமையக்கூடிய என்னுடைய வாழ்க்கை துணைய ஈமான் உள்ளவங்களா, நல்ல மார்க்க அறிவு உள்ளவங்களா, மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களாக்கு, அவர்களை நல்ல செல்வ செழிப்புடையவங்களாக்கு, நல்ல குடும்ப பாரம்பரியம் உள்ளவங்களாக்கு, அழகானவங்களாக்கு, அந்த மாதிரி விஷயத்த அல்லாட்ட கையேந்தி நம்ம கேட்கலாம். இப்ப நமக்கு தான் கேட்கணும்னு இல்லை, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவர்களை கேட்கும் பொழுது அவங்களுக்கு இந்த 4 அம்சத்தையும் சொல்லி இந்த 4 அம்சமும் உள்ள ஒரு வாழ்க்கை துணையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடு. இப்போ ஒரு பெண் வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி தேடணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆண் அதாவது அவங்க திருமணம் பண்றதுக்காக இருக்கிறவங்க அல்லது திருமணம் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்துல தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல மார்க் அறிவு பெற்றவங்களா இருக்கிறாங்களா, மார்க்கத்தை 4 பேருக்கு எத்தி வைக்கிறாங்களா, தொழுகக்கூடியவங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத துவாவா கேட்கலாம். நம்ம யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை துணையை தொழும் நபராக்கி வையே, நல்ல மார்க்கத்தை நிறைய பேருக்கு எத்தி வைக்கக்கூடிய நபராக்கி வையே, அல்லது அப்படிப்பட்ட ஒருத்தரை எனக்கு வாழ்க்கை துணையாக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் துவாக்களை அமைச்சு அல்லாஹ்கிட்ட அதிகமா கேட்கலாம். அதுவும் குறிப்பா இந்த இரவுகள்ல, ரமலானுடைய கடைசி இரவுகள்ல அதிகமா இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ்கிட்ட கையேந்தி கேட்கறது சிறந்ததா இருக்கும். அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நல்ல மனிதர்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று அல்லாஹ்கிட்ட கேட்டோம்னா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.